Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை கட்சிக்கும் விசிகாவுக்கும் இடையே அந்த மோதல் நடந்தது பார்த்தோம். என்ன ஏர்போர்ட் மூர்த்தி, உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ யாரோட பிரதிநிதி? 4 பேரை கூட்டு வச்சு பேச ஆரம்பிச்சா நீ தலைவரா? நீ விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒரு நபரா? டாக்டர் திருமாவளவன் நீ விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒரு நபரா? விசிகாவும் ஒரு கட்சி, அவர் வச்சிருக்க அந்த பறையர் பேரவையும் ஒரு கட்சியா? விசிகா அனைத்து சமூக மக்களுக்குமான கட்சியாக உள்ளது. அரசியல் கட்சிங்க. திமுகவை நீங்க இப்படி கேட்க மாட்டீங்க, அதிமுகவை நீங்க இப்படி கேட்க மாட்டீங்க, காங்கிரஸ் இப்படி கேட்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா தலித்து தலைவராக இருக்கிறது தான் அவங்க கண்ணை உறுத்துது. விசிகாவை தொடர்ந்து பல கட்சிகள் கூட்டணிக்கு அழைக்கிறது பார்க்குறோம். தமிழ்நாட்டில் கொள்கை அளவில் சமரசம் இல்லாத ஒரு தலைவர், அதை தாண்டி தோழமை அல்லது கூட்டணின்னு வச்சா நம்பகத்தன்மையான ஒரு தலைவர். என்ன சொன்னாலும் ஒரே குரலில் கட்டுப்படுற ஒரு பெரிய படம் அவர்கிட்ட இருக்கு. திரும்ப சொன்னா விசிகாவோட கொள்கை அதுதான், திரும்ப பேசினா விசிகாவோட கோட்பாடு அதுதான். அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் கலைஞர் அவருடைய பாடல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவில் கோஷம் போட்ட சம்பவத்தை இவங்க என்னவோ இந்த சிஎம் வந்தாலோ இல்லை டெப்டி சிஎம் வந்தாலோ அப்படியே ரொம்ப ஒன்றி போயிடுறாங்க. நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துரை அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளுக்கு தேர்தல் மாநில தேர்தல் முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதற்காக விசிகா தரப்பிலும் பலரை அழைச்சிருந்ததை பார்த்தோம். என்ன நடந்துச்சு இந்த கூட்டத்தில்? இந்திய தேர்தல் ஆணையம் 22, 23 2 தேதிகளில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் நிலை 1, BLA 1 அந்த ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு தேர்தல் பயிற்சி வகுப்பு நடத்தினாங்க. அதுக்கு கட்சிகள்கிட்ட அவங்க அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. எங்கள் தலைவர் ரெவன்யூ மாவட்டத்துக்கு ஒருத்தர், அதாவது வருவாய் மாவட்டத்துக்கு ஒருத்தர் அப்படின்னா 38 மாவட்டம் இருக்குது. 38 மாவட்டத்துக்கும் ஒரு ஆள் அவங்க BLA. எங்களை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு 2 பேர், அப்போ 40 பேர். எங்கள் கட்சி கூடுதலாக கேட்டுக்கொண்டதுக்குனாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 11 பேர். அவங்க BLA 2 ஆனாலும் அவங்களே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 51 பேர் போயிருந்தோம். நான் மற்ற கட்சிகளில் 38 பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் 269 பேர் அதில் பங்கேற்றுக்கிட்டோம். அங்கே அது எங்கே நடந்தது அப்படின்னா துவாரகர் இருக்கிற IIIDEM அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெமோக்ரஸி எலக்ட்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. தமிழில் என்னென்னா இந்திய சர்வதேச தேர்தல் மேலாண்மை மற்றும் பயிற்சி நிலையம். அது அங்கே இருக்குது. அங்கே இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்திருந்தார், தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி வந்திருந்தாங்க. எல்லாருமே தேர்தல் அப்படின்னா என்ன, ஜனநாயக இந்திய தேர்தலில் அது எவ்வளோ பெரிய திருவிழா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து நிறைய பணம் அதில் இன்வால்வ் ஆகி அது அப்படி செய்கிற வேலை அதிகமாக. அது நம்பர் 1 வேலை அப்படின்னா இந்திய நாடாளுமன்ற தேர்தல் தான். 100 கோடி வாக்காளர்களுக்கு மேலே இதில் வாக்களிக்கிறாங்க. அது இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களை கணக்கு பண்ணிங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா இருக்கு இல்லையா, அதில் மிகப்பெரிய மாநிலம் கலிஃபோர்னியாவோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கு பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டோட பெண்கள் வாக்காளரை விட கம்மி. அவங்க நம்ம அதிகம். ஆண்கள் வாக்காளர்னு தனியாக பார்த்தீங்கன்னா அதிகம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 6.5 கோடி கிட்ட. அப்போ அப்படின்னா உலக அளவில் நம்ம அந்த மாதிரியான ஒரு நாட்டில் நம்ம குடியிருக்கிறோம், ஜனநாயக நாட்டில் குடியிருக்கிறோம். இப்போ தேர்தல் ஆணையம் இந்த பயிற்சி என்ன காரணத்துக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த EVM மிஷினில் நடத்துகிறாங்க. நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதில் மால் ப்ராக்டிஸ் நடக்குதா, அது ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, பண்ணிட முடியுமா, இல்லை ஏதாவது பண்ணுறாங்களா, கடந்த தேர்தலில் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதை அவங்க கீழே உள்ள மக்கள் வரைக்கும் கொண்டு போய் அப்படி இது நடக்க முடியாதுங்கிறத தெரியப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாகவும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒரு நாட்டில் ஜனநாயக ஆட்சி நல்லபடியாக நல்ல ஆட்சி நடக்கணும் அப்படின்னா 2 பேருக்கு தான் முக்கியமான பொறுப்பு இருக்குது. அந்த அரசியல் கட்சிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இவங்க 2 பேரும் சரியாக இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி நடக்கும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த கருத்தும் இந்த தேர்தல் ஆணையம் முன்வைக்கிற இந்த கருத்தும் ஒரே புள்ளியில் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே போனோம், எங்களுக்கு தங்குற இடம் 2 நாள் தங்குற இடம் அவங்க தேர்தல் ஆணையமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எங்களை அழைச்சிட்டு கொண்டு வந்து விடுறதுக்கு அதில் நல்ல குளிர் விட்ட அந்த AC வெஹிக்கிள் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. காலைல 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஒரு 1.5 மணி நேரம் போனோடனே டீ டைமு ஒரு 1/4 மணி நேரம்.
அப்புறம் லஞ்சு, அப்புறம் மறுபடியும் 1 ஹவர், அதுக்கப்புறம் ஈவினிங்கில் ஒரு டீ டைமு, மறுபடியும் 5 மணி வரைக்கும் ஃபுல்லாக ஒரு கல்லூரி மாணவர்கள் மனநிலை தான் நாங்கள் இருந்தோம். எல்லாருமே வந்து தெளிவாக அதை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த பிஎல்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூத் லெவல் ஏஜென்ட்டு ஸ்டேஜ் 1. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அரசு சார்பாக பிஎல்ஓ இருப்பாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். அதை மாதிரி இவங்க வந்து பூத் லெவல் ஏஜென்ட்டு. அவங்க கவர்மெண்ட்டில் சார்பாக உள்ளவங்க, நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பாக இருப்போம். இப்போ நாங்கள் வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற நாளில் வாக்கு போலிங் பண்ணுற அந்த போலிங் ஏஜென்ட் இல்லை, நாங்கள் வந்து எப்போவுமே இருக்கிற ஏஜென்ட்டு. நாங்கள் 24 மணி நேரமும் 12 மாதமும் நாங்கள் அதை கண்காணிக்கலாம், நிரந்தரமானவங்க நாங்கள். இப்போ அது எங்களுக்கு மெயினான பணி என்ன அப்படின்னா, வாக்காளர் லிஸ்ட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நேர்மையாக இருக்கா, சரியாக இருக்கா அப்படின்னா இல்லை, அது மிஸ்டேக் தான், வாண்டடாக செய்கிறாங்க, தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிடுச்சு அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த சென்னை மாநகரம் மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலெலாம் வந்து ஒரு ஊர்லேருந்து வந்து குடி வருவாங்க, இந்த எலெக்ஷனுக்கு இருப்பாங்க, ஒரு 3 மாதத்தில் வந்து வேறு வீடு பார்த்து போயிடுவாங்க, அவங்க லிஸ்ட்டு வந்து டெலிட் ஆகாமல் இருக்கும், புதுசாக போன இடத்துல வந்து அவங்கள சேர்த்துருவாங்க, அப்போ டபுள் என்ட்ரி இருக்கும். இப்போ எண்ணிக்கை வந்து மிஸ்டேக்காக இருக்கும். இப்போ நம்ம கணக்கு காட்டுற ஒரு பூத்து வந்து 1000 ஓட்டு இருக்குது அப்படின்னா, அந்த 1000 ஓட்டில் வந்து ஒரு ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஓட்டு தான் இருக்கும், ஒரு 200 ஓட்டு வந்து ஒரு 100 ஓட்டு, ஒரு 50 ஓட்டு, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இல்லை ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8, ஃபார்ம் 6A, இதெல்லாம் ஃபார்ம் 6 அப்படின்னா புதுசாக ஆட்கள் சேர்க்குறது, 18 வயசு வந்தவங்கள வாக்காளர் லிஸ்ட்டில் சேர்க்குறது. ஃபார்ம் 7 அப்படின்னா அந்த இதில் இல்லாமல் போனவங்கள, இறந்தவங்கள, இடம் மாறினவங்கள வந்து டெலிட் பண்ணுறது. ஃபார்ம் 8 அப்படின்னா கரெக்ஷன், அதில் ஏதாவது இப்போ என்னோடய பேர் மாறி இருக்குது, ஆதார் நம்பர் மாறி இருக்குது, மொபைல் நம்பர் மாறி இருக்குது, ஃபோட்டோ மாறி இருக்குது, இந்த மாதிரி கரெக்ஷன். 6A அப்படின்னா அங்கேருந்து ஒரு இந்திய இராணுவத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க, வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க, அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்து நான் சென்னை மாவட்டத்துக்கு நான் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கேன், பிஎல்ஏவாக இருக்கிறேன், பிஎல்ஏ 1 இருக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து இப்போ சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக இருக்குது, முதல்ல 18 இருந்துச்சு, இப்போ 21 சட்டமன்ற தொகுதி வரைக்கும் சென்னை ஒருங்கிணைந்த சென்னை வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அந்த பிஎல்ஏ 2 அப்பாயின் பண்ணணும், அவங்க அங்கே உள்ள பிஎல்ஓட்ட சேர்ந்து அந்த வேலையை பார்ப்பாங்க, எங்களுக்கு அந்த வாக்காளர் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு எப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 180 நாளைக்கு முன்னாலே இவங்களோட பணி ஆரம்பிச்சிடும், 6 மாதத்துக்கு முன்னாடியே. சட்டமன்ற தேர்தல் 4 மாதத்துக்கு முன்னாடி, 120 நாட்களுக்கு முன்னாடி இந்த பணி அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும், அரசு அதிகாரிகளுக்கு. அப்போ அந்த டைம்லேயே நாங்களும் அந்த பணியை என்ன செஞ்சால், இந்த மீன்வெயில் நடக்கிற மிஸ்டேக்கு, தவறுகள், தப்பு, இதெல்லாம் வந்து திருத்தறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, கடைசி நிலையில் இருக்கிற வாக்காளருக்கும் இந்த வந்து டிரான்ஸ்பரன்சியை, ஒளிமுறை இல்லாத தன்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது, அவங்களோட அவேர்னஸ், விழிப்புணர்வை வந்து கொண்டு ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அரசு இந்த முயற்சியை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு. இது நல்ல முயற்சி தான். இப்போ நாங்கள் வந்து திமுக வந்துச்சு, அதிமுக வந்தாங்க, விசிகா போச்சு, காங்கிரஸ் கலந்துக்கிட்டாங்க, நாம் தமிழர் கட்சி கலந்துக்கிட்டாங்க, தேமுதிக இந்த இப்போ இன்னும் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் இந்த எலெக்ஷன் வரைக்கும் இருக்குது, அதனால் அவங்களும் வந்திருந்தாங்க. நேஷனல் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி வந்திருந்தாங்க, ஆம் ஆத்மி வந்திருந்தாங்க. இவங்க சார்பாக அன்றைக்கி அட்டண்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் டே அட்டண்டன்ஸ் 269 பேர் வந்தாங்க, தமிழ்நாட்டிலேருந்து, எல்லா கட்சியும் தமிழ்நாட்டிலேருந்து. அங்கே கிளாஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் சொன்னாங்க, அது தமிழ்லேயும் அவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க, அதனால் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இல்லை. இது ஒரு நல்ல முயற்சி. எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம். எங்கள் தலைவர் வந்து அனுப்பிச்ச அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 40 + 11 51 பேர் அனுப்பியிருக்காங்க இல்லையா, இதில் வந்து கலவையாக போட்டிருக்காங்க. முன்னாள் நிர்வாகி, இப்போ நான்லாம் முன்னாள் மாவட்ட செயலாளர், இப்போ நான் முன்னாள் மண்டல செயலாளர், இவங்க இருக்கவங்கலாம் போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் இப்போ திரும்ப பயிலகத்தில் இருக்கிற மாதிரி என்ன கொஞ்சம் டெக்னிக்கல் சவுண்டான பையங்க, உங்களை மாதிரி இந்த இளைஞர்களையும் அதில் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. முதல் தலைமுறையாக புதுசாக வர்ற ஆட்களையும் போட்டிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இப்போ என்னோடய டேட்டாஸ் ஃபுல்லாக இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட இருக்குது, என்னோடய இமெயில் ஐடி இருக்குது, என்னோடய ஆதார் நம்பர் அவங்கள்ட்ட இருக்குது, எனக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, எனக்கு அவங்க இந்த ட்ரைனிங்க்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சாமானியனாக இருக்கிற எங்களுக்கு வந்து எங்கள் கட்சி அங்கீகாரம் பெற்றதுனால, எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். நாங்களும் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அங்கமாக இருந்து எங்கள் கட்சிக்கான வேலையும் தேர்தலுக்கான வேலையும் சேர்த்து செய்கிறதுக்கு, ஜனநாயக கடமையாற்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது தேர்தல் ஆணையம். நல்ல முயற்சி தான். பெரம்பலூரில் சமீபத்தில் வந்து புரட்சி தமிழகம் பறையர் பேரவை கட்சிக்கும் விசிகாவுக்கும் இடையே அந்த மோதல் நடந்ததை வந்து பார்த்தோம். ஏன் இது மாதிரியான ஒரு கூட்டம் ஒரு அமைப்பு சார்பில் நடத்தப்படும் போது விசிகாவினர் அங்கே வந்து பிரச்சனை பண்ணி கல்லெல்லாம் விட்டடிச்சு ஏன் வந்து இது மாதிரியான ஒரு ரகலையில் ஈடுபடணும்?
இல்லை அந்த சம்பவம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் அவங்க நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மண்டபத்தில் எங்களுடைய நிகழ்ச்சியும் நாங்கள் வந்து இந்த மே 31 பேரணி அறிவிச்சிருந்தோம். இப்போ ஜூன் 14 மாற்றிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு ஆயத்த பணிகளுக்கான கூட்டங்கள் அங்கே ஏற்கனவே நம்ம நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே டைமில் அதே இடத்துல பக்கத்தில் வந்து அங்கே அனுமதி கொடுத்து அந்த நபர் அங்கே வந்து வர வச்சது வந்து மிஸ்டேக். அது வந்து தெரிஞ்சு நடந்துச்சா, காவல்துறை அதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்றது தெரியல. அதை தாண்டி அவர் ஏர்போர்ட் மூர்த்தியோட செயல்பாடுகள் வந்து ஒரு புரிதலற்ற, ஜனநாயகம் இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனி மனித நாகரிகம் இல்லாத ஒரு ஒரு செயலாக தான் அவரோட பேச்சு இருக்குது. தனிநபர் தாக்குதலாக அவர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் அது மாதிரி ஒரு சின்ன சமிக்கை இருந்து நாங்கள் அதுக்கு வந்து எதிர்ப்பு ஆற்றணும்னு நினச்சிருந்தா அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவார். அப்படி வந்து எங்கள் தலைவர் வழிநடத்தலை. நாங்கள் ரொம்ப கட்டுப்பாட்டோட ஜனநாயக ரீதியாக இருக்கிறோம். நாங்கள் அவர் பார்த்திங்கன்னா இந்த புரட்சி தமிழகம் ப்ளஸ் பறையர் பேரவை அப்படின்ற ஒரு சமுதாயத்தை இது பண்ணியிருக்கிறாரு. எங்கள் தலைவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவருங்கனால ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஏதோ சரியாக செயல்படலை, பிரதிநிதித்துவம் வாங்கி தரல, அக்கறை இல்லாமல் இருக்கிறாரு, நம்மளை மறந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மக்களை வந்து அடிமை நிலையிலேயே திரும்ப வைத்திருக்கிறார். இல்லைங்க, குற்றச்சாட்டை வைக்கிறார். அடிப்படை புரிதலற்ற ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பேச்சு. விடுதலை சிறுத்தை கட்சியை முதல்ல நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக பார்க்க முதல்ல பழகிக்கிடணும். அதை நீங்கள் இன்னும் ஒரு சமூக இயக்கமாக இருந்து அது அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைஞ்சதுனால இன்னும் ஒரு சாதி தலைவராகவோ சாதி கட்சியாகவோ முத்திரகுத்து நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. அது அதிகார வர்க்கம் இருக்கிறவங்களும் இந்த ஆதிக்க சமூகமாக தங்களை சொல்லிட்டு இருக்கிறவங்களும் செயல்பட்டாலும் பரவாயில்லை. இந்த அம்பேத்கரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு பேசுகிற தலித் இயக்கங்களோட தலைவர்களாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க வந்து தலித்துகளுக்கு நாங்கள் தான் பிரதிநிதின்ற அந்த ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்ணி தனிமனு அவங்களோட சுய விளம்பரத்துக்காக அப்படி பேசுகிறாங்க. எங்கள் தலைவர் ஓப்பனாகவே பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது தான், தனியாக சொல்லலை. என்னை வந்து தான் சார்ந்த சாதி நம்ம சாதிக்காரன்னு நினச்சிட்டு இங்கே நீ அரசியல் பண்ணுறேன்னு எனக்கு கட்சிக்கு வராத. நான் பேசுகிற அரசியல் பிடிச்சிருந்தா, நான் பேசுகிற கொள்கை பிடிச்சிருந்தா, நான் முன்னெடுக்கிற கோட்பாடு பிடிச்சிருந்தா, ஒரு அரசியல் ரீதியான புரிதல் இருந்தால் என் பின்னால் வா. அப்படி இல்லை ஜாதிக்காக நீ வரதா இருந்தால் நீ என் பின்னால் வராத. அதுக்கான ஆள் நான் இல்லைன்றதை சொல்லி தான் நம்ம இந்த களத்தில் நிற்கிறோம். அதை தாண்டி ஒரு பிரச்சனைன்னு வந்தால் பாதிப்பை ஏற்படுத்துகிறவன் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு இருக்கும். யார் விக்டிமோ, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவனுக்கான பிரதிநிதியாக அவனுக்காக களத்தில் நிற்கிறது தான் விடுதலை சிறுத்தை கட்சியோட கொள்கை, கோட்பாடு, அதுதான் நிலைப்பாடு. அதை தான் தலைவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி அவர் வந்து பிசி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி எல்லாருக்கான உரிமைக்கும் களத்தில் முதல்ல குரல் கொடுத்த தலைவராக அவர் இருக்கிறாரு. மருத்துவ கல்வி இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லா 7.5% ஒதுக்கீடாக இருக்கட்டும், பிசி மக்களுக்கும் ஓபிசிக்கும் கிடைக்கணுங்கிறதுல முதல்ல பேசுகிறவர் அவராக தான் இருக்கிறாரு. இங்கே சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் தனித்துவமாக அதை வந்து கவனிக்கிற தலைவராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு பறையர் சமூகத்துக்கு கூட தலைவராக இருக்குன்னா அவர் அரசியல் கட்சி நடத்தின அவசியம் இல்லை. ஏர்போர்ட் மூர்த்தி வந்து தன்னை ஒரு பறையர் தலைவராக காட்டிக்க முயற்சி பண்ணுறது அவருடைய சொந்த விஷயம். அதுக்குள்ளே எங்கள் தலைவர் சுருக்க பார்க்கறது வந்து சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசுகிறார். சுயசாதி பற்று வந்தாலே முடிஞ்சு போச்சு. சாதியை முன்னேற்றுகிற அந்த பற்று இருக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிறசாதி கூட நட்பாக இருக்கணும் அப்படிங்கிற இல்லைங்க. இப்போ நான் ஒரு இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவன், குறிப்பாக நாடார் சமூகத்தை சேர்ந்தவன். நான் இன்றைக்கி எங்கள் தலைவரை வந்து ஒரு ஜனநாயக தலைவரை தூக்கி பிடிச்சி, சமத்துவ தலைவரை தூக்கி பிடிச்சி, சமூக நீதி தலைவரை தூக்கி பிடிச்சி நான் அவருக்கான குரலாக, இது என்னோட குரல் இல்லை, என் தலைவர் குரல் தான் நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் சுயசாதி பற்றாக இருந்து இப்போ திருமாவளவன் பறையனார் அப்படி தானே அர்த்தம். அதுக்கு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டா, அந்த சாதிக்காக பேச ஆரம்பிச்சா எனக்கு என்னங்க வேலை? அவர் அடையாளத்துக்காக சொல்கிறேன். என்ன மாதிரி யாருக்கு இங்கே என்ன வேலை? ஆளூர் சானவாஸுக்கு இங்கே என்ன வேலை? எஸ்எஸ் பாலாஜிக்கு இங்கே என்ன வேலை? அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இங்கே என்ன வேலை? அந்த சாதி அடையாளத்தோடு இங்கே இருக்கு நினைக்கிறவனுக்கு விசிகால என்ன வேலை? இப்போ விசிகா வந்து அனைத்து சமூக மக்களுக்குமான கட்சியாகவே உள்ள இருக்கு. அரசியல் கட்சிங்க. திமுகவை நீங்கள் இப்படி கேட்க மாட்டீங்க, அதிமுகவை நீங்கள் இப்படி கேட்க மாட்டீங்க, காங்கிரஸ் இப்படி கேட்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா தலித்து தலைவராக இருக்கிறது தான் அவங்க கண்ணை உறுத்துது. ஒரு தலித் தலைவர் அனைவருக்குமான தலைவரை மாறுறது தான் அவங்களால ஏற்றுக்க முடியல. அதை அந்த ஆதிக்க புத்தி இருக்கிறவங்க பார்த்தா தப்பு இல்லை, அவன் புத்தி அப்படி, அவன் மைண்டில் இருக்கிற புத்தி அப்படி, அது காலம்தான் அதை மாற்றும். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் நாமளும் ஒன்றா தான் இருந்தோம், நீ இன்னைக்கு வந்து தனிச்சு விடப்பட்டிருக்கிற, அடையாளமெல்லாம் போய் கிடக்கிற அப்படின்னா உன்னோட புத்தி சாதி புத்தியாக இருக்குது. இந்த சாதி புத்தி இன்னொரு சமூகத்தில் இருக்கிற இடைநிலை சமூகத்தில் இருக்கிறவன் பேசினாலும் தவறு தான், நீ பேசினாலும் இப்போ தவறு தான். எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சுயசாதி பெருமை பேசிக்கிட்டு அதை தூக்கி பிடிக்கிறவனா இருந்தான்னா அது பிரிவினைவாதம் தானே, அது ஐசோலேட் பண்ண தானே, அதை தனியாக வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு அடையாளமாக தானே மாறும், முத்தகத்தை தானே பயன்படாது.
அப்படி அந்த இதில் குத்த ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா இவர் எப்படி ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும்? 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறோம், 2 எம்பிக்கள் திருமாவை வச்சிருக்கிறோம். வந்து இவர் வந்து தெலுங்கரா இருப்பாரோங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்லாம் குறிப்பிடுறாரு. தெலுங்கர்னு குறிப்பிடுறாரு. நீங்கள் இந்த பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இது மோஷன் டெஸ்ட்லாம் எடுத்து அறைய போகிறீங்களா? இது என்ன பேச்சு? அதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம். திருமா தமிழர், அது வேற சமாச்சாரம். அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் பேசலை. அவர் பக்கா தமிழர், பச்சை தமிழர். திராவிடத்திற்கு ஒரு ஆபத்து என்றால் சிறுத்தைகளை அங்க வந்து நிக்கும், தடுப்பு சுவரா வந்து நிக்கும், எங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது திராவிடம் அப்படின்னு வந்து சொல்றதே வந்து டோட்டலா வந்து இவர் வந்து தெலுங்கர்களுக்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிறாரு, இல்லைங்க. தெலுங்கர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்றாரு. திராவிடம்ங்கிற வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டது எந்த காலகட்டத்தில்? அது வந்து ஒரு ஆரியத்துக்கு எதிரான ஒரு களமாடலுங்க. அது ஒரு கருத்தியல். அது அயோத்திதாசரே அந்த வார்த்தை அயோத்திதாசர் தான் முத கொண்டு வந்தாரு. நம்ம திராவிடர்கள் தான் இருந்தோம். நம்ம தமிழ்தாய் வாழ்த்திலே திராவிடர்கள் திருநாடு தான் நம்ம சொல்றோம். நம்ம இப்போ இன்னைக்கு அதை பிரித்து தமிழர்கள்னு சொன்னால் அப்புறம் தெலுங்கர்கள், கன்னடர்கள் அப்படியே அவங்க பிரிஞ்சிருவாங்கல்ல. கேரளாக்காரங்க மலையாளி நான் பிரிஞ்சிருவாங்கல்ல. அப்போ ஒற்றுமை போயிரும்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா கலைஞரை இவர் தமிழர்கள்னு சொல்லியாச்சு, விஜயகாந்த் தமிழர்கள்னு சொல்லியாச்சு, அண்ணா வைகோவை தமிழர்கள்னு சொல்லியாச்சு. அப்போ அப்படியே வரிசையாக அந்த அம்மா ஜெயலலிதா இருக்காங்க. ராமசாமி ராஜா வந்து ராஜுகோலில் போயிடுவார். ஓமந்தூர் அவர் ரெட்டியில் போயிடுவார். காமராஜரை தவிர இப்போ யாரை சொல்ல? இப்போ கடந்த காலங்களில், வருங்காலங்கள் என்ன சொல்ல? இப்போ ஸ்டாலின் வந்து கடையில் வந்துடுவார்ல, தமிழர்கள். கருணாநிதி தமிழர்கள்னா அவரும் தமிழர்கள் வந்துடுவார்ல. இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பற்றி என்ன பண்ண போகிறீங்க? தேசியம்ங்கிறது என்னங்க? ஒன்றியம்னா என்னங்க? எல்லாரும் சேர்ந்து தானே. தமிழர் நலன் பேசு, தமிழர் உரிமை பேசு, தமிழோட பிரதிநிதித்துவத்தை பேசு. அதே நேரத்தில் இணைந்து செயல்பட தேசியம்னு பேசும்போது, தமிழ் தேசியம் பேசும்போது அங்கே சாதியை ஒழிச்சு தமிழர்களான நமக்கு முக்கியத்துவம், பிரதிநிதித்துவம், உரிமைன்னு சார்ந்து பேசி ஒருங்கிணைந்த இந்தியாவில் இருந்தால் தானே அது ஒன்றிய அரசாக மாற முடியும். அப்போ தான் இந்தியா இருக்க முடியும். தோழர் தமிழரசனே வந்து சாதி ஒழிப்பின் தேவையும் தமிழ் தேசிய விடுதலையும் தான் சொல்லியிருக்காரு. அப்படி தான் இருக்க முடியும். இப்போ நீ உனக்கு வந்து சாதி புரிதலும் இல்லை, தமிழ் தேசிய புரிதலும் இல்லை, திராவிட புரிதலும் இல்லை. நீ மண்ணாங்கட்டி என்ன ஏர்போர்ட் மூர்த்தி? உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ யாரோட பிரதிநிதி? 4 பேரை கூட்டு வச்சு பேச ஆரம்பிச்சா நீ ஒரு தலைவரா? நீ விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு நபரா? டாக்டர் திருமாவளவன் வந்து நீ விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு நபரா? உனக்கு போட்டியா? நீங்கள் பேச்சோட பேச்சா கேட்டுட்டீங்க. என்னமோ அவர் கட்சி எங்கள் கட்சின்னு. விசிக்காவும் ஒரு கட்சி, அவர் வச்சுருக்க அந்த பரையர் பிறகு ஒரு கட்சியா? எங்களுக்கு ஒரு போட்டியா? எதை வச்சு நீங்கள் எந்த ஒரு தராசை வச்சு நீங்கள் நெருக்குறீங்க? இந்த மாதிரி 1000 பேர் இருக்கிறான். ஒவ்வொரு சாதிலையும் அது சாதி பொறுக்கி 1000 பேர் இருக்கிறான். ரவுடிங்கள் 1000 பேர் இருக்கிறான். அவனே அந்த சமூகத்தில் இருக்கிற புரியாதனமாக இருக்கிற தூக்கி பிடிக்கிறாங்க. அவன் ஜெயில் எடுக்கிறான், கேஸ் வாங்குறான், நிறைய பேர் ஜெயில் கேஸ் வாங்க வைக்கிறான், வன்முறை தூண்டுறான், வன்முறையாளரை உருவாக்குறான். ஆனால் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறான், நமக்குன்னு தனித்துவம் இருக்குன்னு சொல்கிறான். அப்படி தானே இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ராமதாஸ் அப்படி தான் பேசுகிறாரு, அன்புமணி அப்படி தான் பேசுகிறாரு. அதே தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தியும் பேசுகிறாங்க. இது என்ன வேரியேஷன் இருக்கு? நீ சாதி பொறுக்கியாக இருக்கிற, அவர் அரசியல் தலைவராக இருக்கிறாரு, அனைவருக்குமானவராக இருக்கிறாரு. நீ பேசுறது தான் சனாதனம். சாதியை தூக்கி பிடிச்சாலும் சனாதனம் தான், மொழியை தூக்கி பிடிச்சாலும் சனாதனம் தான், இனத்தை தூக்கி பிடிச்சாலும் சனாதனம் தான், மதத்தை தூக்கி பிடிச்சாலும் சனாதனம் தான். அந்த வகையில் தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியாக சொல்கிறோம். பாமகவையும் பாஜகவையும் ஒரே கேட்டகரியாக சொல்கிறோம். நாங்கள் நாம் தமிழர்லேருந்து மாறுபடுறதே அந்த புள்ளியிலிருந்து தான். அப்போ யார் தமிழர்னு கேள்வி, யார் தமிழர்னு கேள்வி வரும். இதையே நாங்கள் மறுக்கிறோம். நாங்கள் நீ பரையர் பேரவைன்னு சொல்லிட்டு பரையருக்காக செய்யலை அப்படின்னு சொன்னால் உன் புரிதல் என்னவா இருக்கு? என்னவா இருக்கு உன் புரிதல்? என்னவா இருக்கு? பிசிகா வர்றதுக்கு முன்னால், திருமாவளவன்கிற ஒரு ஆளுமை வர்றதுக்கு முன்னால் அந்த சமூகம் இருந்த நிலை என்ன, இன்றைய நிலை என்ன? இதை நீங்கள் சமூக அந்தஸ்தாக பார்க்கணும், பொருளாதார அந்தஸ்தாக பார்க்கணும், எஜுகேஷன் அந்தஸ்தாக பார்க்கணும். கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்தில் அந்த சமூகம் இன்றைய நிலைமை என்ன? கலெக்டர் கூட ஈக்குவலாக உட்காந்து பேசுவான், தாசில்தார் கூட ஈக்குவலாக உட்காந்து பேசுவான், எஸ்பி உட்காந்தாலும் நேர்ந்து பேசுவான். தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் அவனுக்கு. அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன, அவன் மைண்ட் செட் என்ன, அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான்? நீ பொறுக்கித்தனமாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிற. நீ பரைய பிரதிநிதி இல்லை, தவிர்த்தலாமே. இல்லை, ஒருமையில பேச சாதி பொறுக்கி தான் இப்படி பேச முடியும். சாதி பொறுக்கியால் தான் இப்படி பேச முடியும். இல்லை, 25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்லத்துறை ஒருமையில் பேசுறத தவிர்க்கலாமே. நான் விரும்பலை. ஆனால் என் தலைவரை டச் பண்ணி பேசுறது வந்து, அவர் ஒருமையில் பேசுறது, அவர் தனிமனித தாக்கல் பண்ணுறது என்னை அந்த அளவில் பாதிக்க வைக்குது. நாங்கள் எதிர்வினை ஆற்றலை. நான் ஊடகத்து மூலமாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான்
இப்போவும் வந்து இன்றைக்கு கூட அவர் வந்து ஸ்ரீபாதனா சிலைக்கு வந்து மாலை போட்டு போகிறாரு. நாங்கள் அங்கே நிற்கிறோம். எதிர்வு நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆகும்? பொது வெளியில் எதிர்வு நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆகும்? எங்களை அப்படி வளர்க்கலை. நாங்கள் வேறு மாதிரி வளர்ந்து நிற்கிறோம். நாங்கள் ஜனநாயகவாதியாக வளர்ந்து நிற்கிறோம். எதிரியும் ஜனநாயகப்படுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர். அதனால் இந்த மாதிரியான பேச்செல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்கு. ஊடகங்கள் இவரெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேச்சுக்களை பொது வெளியில் பேச அனுமதிக்கக்கூடாது. திருமாவளவனுடைய தியாகம் என்ன? அவர் இழந்தது என்ன? இன்னைக்கு உடம்பு கூட இழந்து நிற்கிறாருங்க. கால் வீங்கி கிடக்குதுங்க, முதுகு தண்டு நிரந்தரம் வலிக்குதுங்க, முகத்தில் நிரந்தரமாக ஒரு சோகம், ஒரு டயர்ட்னஸ்ஸு இருந்துட்டு இருக்குங்க. 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் 22 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லா நாளும் 7 நாளும் 12 மாதமும் வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. மக்களுக்காக நிற்கிறாரு. ஓய்வே இல்லாமல் நிற்கிறாரு. நீ போய் அவரை ஒரு சாதிக்குள்ளே போய் திணிக்க பார்த்துட்டு ஒரு பழைய சமூகத்துக்கு செய்யலைன்னு பேசுறது எவ்வளோ அபத்தமான செயல் அது. அவர் ஒருமையில் பேசுகிறீங்க. நீங்கள் தனி மனித தாக்குதல் நடத்துறீங்க. வேற மாதிரியான கேரக்டர். இதே சிதம்பரத்தில் வந்து நான் கூட்டம் போடுறேன், அப்போ வந்து என்ன பண்ணி என்ன செய்யணும்? ஒன்று அடிக்கணுமா? ஒன்று வெட்டணுமா? என்ன விரும்புகிற நீ? நாங்கள் ஒன்று அடித்து ஒன்று திட்டி இல்லை ஒன்று ஏதோ டேமேஜ் பண்ணி அதன் மூலமாக நீ பெரிய ஆளாயிரணுமா? இப்படி சொல்லியாச்சு அப்படின்னா அவர் வரும்போது பாதுகாப்பு வந்துடும்ல, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும்ல, பெரிய தவறு நடக்காத அளவு பார்த்துருவோம்ல. அப்போ அது ஒரு விளம்பரமாக தானே ஆகும். அது விரும்புகிறாப்புல. அது அபத்தமான அசிங்கமான இது வந்து ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கூட பிறந்த அண்ணனை, நம்ம அப்பாவை, நம்ம அம்மாவை நம்ம எப்படி பழித்து பேசுகிறோமோ அதை விட மோசமான செயல் இது. டாக்டர் திருமாவளவனை ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறது சொந்த சகோதரனை பேசுறதை விட மோசமானது. ஒரு துரோகம், இன துரோகம். அப்படி பேசக்கூடாது. பெருமைப்படணும். நம்மள ஒருத்தர் ஒரு அடிமட்டத்திலிருந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆளுமையை வளர்ந்து நிற்கிறாரு அப்படிங்கிறத பெருமைப்படணும். அதை பயன்படுத்த பார்க்கணும். அவரை வலுப்படுத்த பார்க்கணும். இன்னொரு திருமா இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இப்படி பிறந்து இந்த அளவுக்கு ஒரு ஆளுமையாக வளர முடியுமா? அது அவ்வளோ ஈஸியா? ஒரு அம்பேத்கரை பார்த்தோம், இன்னைக்கு ஒரு திருமா பார்த்துருக்கோம். எவ்வளோ கால இடைவெளி இருந்திருக்கு? அவ்வளோ ஈஸியா? இன்றைய காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்து ஒரு தலித் தலைவர் தலைமை தாங்கிற ஒரு சமூக தலித் இயக்கமாக இருந்து அரசியல் கட்சியாக பரிமாணம் பெற்று ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர், ஏகப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. நாங்கள் போய் டெல்லியில் உட்காந்துருக்கோம். எங்களை வந்து அப்படி ரெட் கார்பெட் விரித்து வந்து எங்களை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் நிறைய சாதனை பண்ணுவாங்க. இது மக்கள்கிட்ட போய் நிற்கும் போது நீ சாதியை முன்னிலைப்படுத்தி பேசுகிறதும், தனி மனித தாக்குதல் நடத்துகிறதும், கேரக்டரை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறதும் எவ்வளவு நீ மல்லாக்கப்படுத்திட்டு மேலே எச்சி துப்புனா அந்த எச்சி யார் மேலே விடும்? அதுவும் இதுவும் என்ன வேறையா? அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்திங்கிற அந்த சகோதரர் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து விரோதமெல்லாம் எதுவும் கிடையாது, கோபமெல்லாம் எதுவும் கிடையாது. பாவமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நம்மள ஒருத்தர், நம்ம சகோதரர் ஒருத்தர் இப்படி பேசுகிறது வந்து அவரை பார்த்தா பாவமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இது வந்து ஒருத்தரோட கூலிக்காக இல்லை தன்னை வளர்த்துக்கிறதுக்காக தன்னோட விளம்பரத்துக்காக யாரோ ஒருத்தர் தூண்டி விடுறான்னு நீ பேசுகிறியே, நீயே திரும்பிப்பார், நீயே யோசனை பண்ணிப்பார், உனக்கே புரியும். நீ பேசுகிறது தப்பு, நம்ம பேசக்கூடாது, உனக்கே புரியும், திருந்திக்கணும். அதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் விசிகாவை தொடர்ந்து பல கட்சிகள் வந்து கூட்டணிக்கு அழைக்கிறது வந்து பார்க்குறோம். குறிப்பாக தாவேகா, அதன் பிறகு வந்து அதிமுக. இன்னொரு பக்கம் பாஜக சார்பில் சில நாட்களுக்கு முன்பு நயினார் நாகேந்திரன் என்ன பேசுறாருன்னா, ப்ரெஸ் மீட்டில் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது வந்து பேசுகிறாரு. விசிகாவுக்கு இவ்வளவு டிமாண்ட் அதிகரிச்சுக்கிறது அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நயினார் நாகேந்திரன் சொல்லுது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான காமெடியா, ஒரு நக்கலா, ஒரு நையாண்டியா சொன்ன வார்த்தை தான் அது. அதை வந்து நீங்கள் பெரிய கோரிக்கையாக எடுத்துக்க தேவையில்லை. எங்கள் தலைவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கிறத வந்து அதிமுக மறுபரிசீலனை பண்ணணும். ஒரு சுய பலம் இல்லாத ஒரு கட்சியை வந்து உங்களுடைய வாக்கு வங்கியை வந்து உங்கள் முதுகில் ஏறி அவங்க சவாரி பண்ணுறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் நடந்த மாதிரி உங்களை அழிச்சிடுவாங்க, உங்களை உறிஞ்சிக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி அதிமுகவுக்கு கோரிக்கை வச்சுருந்தார் இல்லையா? அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, அதை கிண்டல் பண்ணுற மாதிரி, இல்லை அதுக்கு ஒரு நக்கல் பண்ணுற மாதிரியான வார்த்தையாக தான் அவர் வந்து திமுகவிலேருந்து அவங்க வெளில வரணுன்ற சொன்ன வார்த்தை. அதை தாண்டி எல்லா கட்சியுமே வந்து நம்மளோட கூட்டணி, குறிப்பாக அதிமுக, அதுதான் ஒரு இன்னொரு பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டிக்கு தலைமை தாங்கிற கட்சி. அவங்க எங்களுக்கு அழைக்கிறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க, ஆசை காட்டுறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் எங்கேருந்து வருது? அடுத்து இப்போ வந்து ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து தாவேகா, தமிழக வெற்றி கழகம், அவங்களும் வந்து டாக்டர் திருமா நம்மளோட வந்தால் நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கொள்கை அளவில் சமரசம் இல்லாத ஒரு தலைவர், அதை தாண்டி தோழமை அல்லது கூட்டணின்னு வச்சா நம்பகத்தன்மையான ஒரு தலைவர், ஒரு சுய லாபத்துக்காக அல்லது வந்து தன்னோட கட்சியின் லாபத்துக்காக, இல்லை ஒரு சீட் எண்ணிக்கையோட கணக்கு பண்ணி
இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லை நம்ம சார்ந்த சமூகத்துக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு உடனடியாக எமோஷனல் டிசிஷன் எடுக்காமல் அதை ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணி ஒரு நெருடல் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிற ஒரே அரசியல் கட்சி வந்து விசிகா தான். அந்த அடிப்படையில் அவங்க பார்க்குறப்ப ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு சமரசம் இல்லாத தலைவராக இருக்கிறவர் நமக்கு வேணும்னு ஆசைப்பட தானே செய்வாங்க. ஒரு நல்ல பிளேயர் இருக்கிறாரு, அவர் எந்த 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 காலகட்டத்திலையும் இறங்கி விளையாடுற பிளேயராக இருக்கிறாரு, ஆல்ரவுண்டராக இருக்கார். அப்படின்னா அந்த மாதிரி பிளேயரை வந்து எல்லா டீமும் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது சகஜம் தானே. அது மாதிரி ஒரு வெற்றி வீரராக இருக்கிறார். திரும்ப வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கார். 234 தொகுதியிலையும் அவருக்கு வாக்கு வங்கி இருக்குது. கேடஸ் வந்து வலுவாக இருக்கிறாங்க. அதை தாண்டி என்ன சொன்னாலும் ஒரே குரலில் வந்து கட்டுப்படுற ஒரு பெரிய படை அவர்கிட்ட இருக்குது. திரும்ப சொன்னால் பிசிகாவோட கொள்கை அதுதான், திரும்ப பேசுனா பிசிகாவோட கோட்பாடு அதுதான். திரும்ப வந்து ஒரு கோடு போட்டார் அப்படின்னா தாண்ட மாட்டோம். அதுக்குள்ளே நிற்கிற அளவுக்கு கேடஸ் இருக்கிறாங்க, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, எல்லா சமூக மக்களும் அவர்கிட்ட இருக்கிறாங்க. அவருடைய வளர்ச்சி வந்து அப்படியே கிராஜுவலாக மேலே வந்து இன்னைக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வளர்ந்து நிற்கிறாரு. அவர் எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் வெற்றியின் பக்கமாக மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. ஒரு நிரந்தரமான வாக்கு வங்கி வச்சுருக்கிறாரு, சரிவில்லாத வாக்கு வங்கி வச்சுருக்கிறாரு, எந்த காலகட்டத்திலையும் எதுக்காகவும் மாறாத ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் சேர்த்து தான் அவரை வந்து விரும்பப்படுற தலைவராக, நேர்மை இருக்குது, திறமை இருக்குது, சாதுரியம் இருக்குது, அதை தாண்டி கொள்கை கோட்பாடு இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தான் கொண்ட கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாக இருக்கார் அவர். அது ரொம்ப முக்கியம். தான் நினைக்கிறத, தான் பேச நினைக்கிறத எளிய மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுகிற தகுதி திறமையும் அவருக்கு இருக்குது. மிகப்பெரிய பேச்சாளர் அவர். தேர்தல் காலகட்டத்தில் தன் வைக்கிறார் இல்லையா, அவர் வந்து வைக்கிற அந்த முழக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து போய் கடைநிலை தொண்டன் வரைக்கும் போய் சேருது. எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மக்களுக்கு சுதந்திரம்ங்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் சேர்க்குறாரு அந்த விஷயத்தை. அதில் அவர் வெற்றி வீரராக இருக்கிறாரு. அப்போ சனாதனமா ஜனநாயகமா, பாஜகவா நம்ம இந்திய கூட்டணியா அப்படின்ற அந்த இதை வைக்கிறதுல மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கார். யாருக்கு? பாஜகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கார். யாருக்கு? சனாதனத்துக்கு. அதனால் அவர் விரும்பப்படுற தலைவராக இருக்கிறார். நம்ம பக்கத்தில் வந்தால் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதிமுக விரும்புது, தவக விரும்புது, எல்லா கட்சியும் விரும்புது. இன்னும் குறிப்பாக பாஜகவே வந்து தமிழிசை சவுந்தரராஜனே சொன்னது தானே, விரும்பி கூப்பிட்டது தானே. அதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் விரும்பி கூப்பிட்டது தானே, அப்புறம் எல்முருகன் சொல்லி கூப்பிட்டது தானே. கடந்த காலங்கள்லையும் நிகழ்காலங்கள்லையும் வந்து விரும்புகிற வீரராக இருக்கிறதுக்கு காரணம் வெற்றி வீரராக இருக்கிறவரும் நிரந்தரமான வாக்கு வங்கி வலுவாக வச்சிருக்கிறதும் சமரசம் இல்லாத அரசியல்வாதியாக இருக்கிறதுனால தான் அவர் எல்லாரும் விரும்புகிறாங்க. அதை சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் அவர்களே ஏர்போர்ட்டில் சந்தித்து சால்வையெல்லாம் அனுபவிச்சார் திருமா அவர்கள். இந்த சந்திப்பு வந்து ஒரு அரசியல் நாகரிகமா இல்லை எதிர்கால எதுவும் இல்லை? இது வந்து நயினார் நாகேந்திரனோட மட்டும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் எங்களோட இடத்துக்கு அடிக்கடி வருவார், நல்லா பேசுவார். அண்ணன்னா நல்ல உரிமை தோளில் கைப்பட்டு பேசுவார், கட்டிப்பிடிச்சு பேசுவார். தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அப்படியே அண்ணன் தங்கையாக பேசுவாங்க. அவங்க வீட்டுக்கார சவுந்தரராஜன் ரொம்ப நெருக்கமான, டாக்டர் சவுந்தரராஜன் ரொம்ப நெருக்கமாக பேசுவார். அது மாதிரி நீங்கள் இது வந்து ஒரு கொள்கை கோட்பாடு அரசியல் நிலைப்பாடுங்கிறத தாண்டி தனி மனித எதிரியாக அவர் யாரையுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டார், அப்படி பேச மாட்டார். யாரையுமே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து தாக்கி பேசவே மாட்டார். அவர் கோட்பாடு கொள்கைன்றதை பேசுவார். அவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க, அரசியல் கற்றுக்க வேண்டியவங்க இவங்க இந்த சின்ன கட்சிக்காரங்களாம் அந்த இதெல்லாம் கற்றுக்கணும் அவர்கிட்ட. அந்த அடிப்படையில் தான் வந்து நேரில் பார்த்தோன்னே அவர் வந்து கட்டிப்பிடிச்சி இது பண்ணுறது தவிர அதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார். அவர் வந்து இதில் பேசினார் இல்லையா, ஒரு சொன்னார் இல்லையா, இவர் வந்து திமுக இருந்து வெளில வரணுன்றதை கூட ஸ்போர்ட்டிவான கமெண்ட் எடுத்துக்கிட்டார். அது நான் பேசுனேன், அவர் பேசுகிறாரு, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. எந்த காலகட்டத்திலையும் திரும்ப கேட்கப்படுற கேள்வி, திரும்ப நாங்கள் சொல்கிற பதில், சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த காலகட்டத்திலையும் கொள்கை சமரசம் செய்து கொள்ளவே மாட்டோம். அவங்கள்ட்ட இண்டிவிஜுவலாகவும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், அவங்க இருக்கிற கூட்டணியும் நாங்கள் இருக்க மாட்டோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது தான் அங்கே பாஜக, இங்கே பாமக. இது மாதிரியான சந்திப்புகள் மற்ற கட்சிகள்லாம் விசிகாவை அழைப்பது என்பது திமுக தலைமைக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தாதா? இல்லை, இப்போ அவர் நாகாலாந்து ஆளுநர் இருக்கார்ல, இலக்கணேசன் இருக்கார்ல, ஃபோனில் இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. யார்? தளபதி மு க ஸ்டாலின். அதனால் நீங்கள் பாஜக கூட இணக்கமாக போய்ட்டுன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி நடந்திருக்குது. அதுபோக இப்போ வந்து டெல்லிக்கு போகாத முதலமைச்சர் வந்து இப்போ போயிட்டாரே அப்படின்னா எதிர்ப்பை காட்டுறதுக்காக நம்ம போகாமல் இருக்கிறோம். ஆனால் தேவையான அடிப்படையில் அங்கே போய் நம்மளோட பிரதிநிதித்துவத்தை காட்ட வேண்டிய தேவை இருக்குது, அதன் அடிப்படையில் போகிறாரு. ஸோ இந்த அரசியல் நிலைப்பாடுங்கிறது வேறு, தனி மனித உறவுகள்ங்கிறது வேறு. அதுக்கான வித்தியாசம் வந்து அவர் கலைஞருக்கும் தெரியும், தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், இப்போ இவங்க எங்களோட தலைவருக்கும் தெரியும். எங்கள் தலைவருக்கும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பாண்ட் இருக்குது. அதாவது அந்த இது வந்து நீங்கள் சந்தர்ப்பவாதத்துக்காக, அந்த எலெக்ஷனுக்காக
அந்த சீட் ஷேரிங்காக மட்டும் நாங்கள் கூட்டணி சேர்ந்ததில்லை. ஒரு கொள்கை நிலைப்பாடோட கூட்டணி. ரொம்ப காலமாக ட்ராவல் பண்ணுறோம். அதில் புரிதல் இருக்கும். எங்கள் தலைவரை வந்து அவர் புரிஞ்சுக்குவார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அம்பேத்கர் திருவுருவச் சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால். திருமா அவர்கள் வந்து அந்த விழாவுக்கு தலைமையேற்றிருக்கிறாரு. ஆனால் இவர்கள் 2 பேருமே வருவதற்கு முன்பாக வந்து அங்கே ஒரு சலசலப்பு எழுந்திருக்கு. திமுக தொண்டர்களுக்கும் விசிக தொண்டர்களுக்கும். அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் வந்து கலைஞர் அவருடைய பாடல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவிலிருந்து கோஷம் போட்ட சம்பவத்தை வந்து பார்த்தோம். தொண்டர்களுக்குள்ள அப்படிலாம் உரசல் அதிகரிக்குது. இல்லை, இது வந்து கேடஸுக்கு வந்து வர்றது சகஜம்தான். அந்த இது வந்து பாடலில் ஆரம்பிக்கலை, முதல் நாள் பேனரில் ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு மோசமான செயல்பாடு. இந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்னவோ இந்த சிஎம் வந்தாலோ இல்லை டெப்டி சிஎம் வந்தாலோ அப்படியே ரொம்ப அப்படி ஒன்றி போயிடுறாங்க. என்னென்னா, இப்போ ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கு பெறுற மாதிரி இருந்தால் நாங்கள் எங்கள் தலைவரை வரவேற்று எங்கள் தலைவரை முன்னிலைப்படுத்தி அவர் படத்தை பெருசாக போட்டு நான் ஃப்ளெக்ஸ் பண்ண வைக்கிறது சகஜம். அது தனியான நிகழ்ச்சியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரதில்லை. அங்கே சிஎம்ஓ அல்லது டெப்டி சிஎம்ஓ ஆளுங்கட்சி சார்ந்தவங்க இப்போ இவங்களை விட்டுருங்க, டிஎம்கேன்னு இல்லை, ஜெயலலிதா இருந்தது இந்த சிக்கல் எங்களுக்கு ஒரு இது என்னென்னா, நாங்கள் எந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்களோட பேனரில் போட்டு விட முடியாது. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் 50 பேனர் வச்சுக்கணும், நாங்கள் 80 பேனர் வைப்போம். நாங்கள் எங்கள் தொண்டன் வந்து அவனோட அன்றைய உழைப்பு மட்டுமில்லை, ஏதாவது எடுத்துக்கொண்டு வச்சுனாலும் இன்றைக்கி வந்து வச்சுருவான். எங்கள் தலைவர் ஒன்று வைக்கணும். நாங்கள் என்னத்தை பெருசாக விரும்புகிறோம்? எங்களுக்கு அதுதான், எங்கள் தலைவரை பார்க்கணும், எங்கள் தலைவரை அடையாளப்படுத்தணும், அவரை நாங்கள் வந்து பேனரில் பார்க்கணும், அவர் நேரில் பார்க்கணும், அவரோட ஒரே ஒரு தடவை வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். தோளில் எங்கள் கைப்பட்டான்னா அந்த பிறகு போய் நினைஞ்சா நினைக்கிறான். நாங்கள் எம்எல்ஏக்கு ஆயிரணும், எம்பி ஆயிரணுன்றதுக்காகலாம் நாங்கள் இந்த அவர்கிட்ட வரல. நாங்கள் எங்களுக்கு அவருக்கு இருக்க பாண்டு வந்து சொன்னால் புரியாது. அது உணர்வுபூர்வமான பாண்டு. எங்களை யாரையும் அவர் தொண்டர்களாகவே பார்க்குறல, அத்தனை பேரும் தம்பியாக பார்க்குறாரு அவர். நாங்கள் யாரையும் அவரை தலைவராக பார்க்கல, எங்கள் அண்ணனாக பார்க்குறோம். அதனால் நீங்கள் இந்த பேனர் வைக்கிறது, போஸ்டர் போடுறது, பேர் எழுதுறதுலாம் எங்கள்கிட்ட யாரும் போட்டியே பட முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், மலையில் பாறையில் எழுதி வச்சுருப்பான். அந்த எங்கே பார்த்தாலும் நீங்கள் ரோட்டில் எங்கன்னா போங்க. ராமதாஸே ஒரு தடவை சொன்னார், எனக்கு வேதனையாக இருக்குது, இந்த போகிறப்ப எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பேராக இருக்குது, அந்த கலராக இருக்குது, என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி புலம்புனார், அவங்களோட செயற்குள்ள புலம்புனார். இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே சிக்கலாகுது அப்படின்னா, ஆளுங்கட்சி ஒரு நிகழ்ச்சிக்கு நடக்கும், மொழிப்போர் தேர்தல் நடக்கும். தேர்தலுக்கு நாங்கள் மரியாதை பண்ண போவோம். அந்த இடத்துக்கு சிஎம் வர்ற டைமில் ஒரு வேளை இப்போ ஒரு 9 மணிக்கு வரான்னு வச்சுங்களேன், நாங்கள் ஒரு 11 மணிக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு 10 மணிக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், எங்களுக்கு முன்னால் அவர் போனால் அப்படி போய் பார்க்கும்போது எங்கள் பேனராக தான் இருக்கும். அதை பார்த்தா அவர் மனசு கோணிருமா. யார் சொல்கிறா? இந்த அதிகாரிங்க. யார்? எஸ்ஐலேருந்து டிஎஸ்பியிலேருந்து கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்பியிலேருந்து பதறாங்க. அப்படி அது என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரியல. பேனரு அந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் தலைவர் வராரு, அவங்க தலைவர் வராரு. நாங்கள் 100 பேனர் வச்சு 300 பேனர் வச்சுக்கோ, இல்லை நீ ஒரு லிமிட்டேஷன் பண்ணு, இத்தனை பேனர் தான் வைக்கணும்னு சொல்லு, எங்களுக்கு அனுமதி கொடு, அதே மாதிரி அவங்களுக்கு அனுமதி கொடு, அதை முறைப்படுத்து. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பேனர் அவுத்து திருப்பி வச்சுருவாங்க. சிஎம் வந்துட்டு போயிடட்டும். அதுக்கப்புறம் அவர் மனசு கோணிடுமா. அப்படி எந்த மனசு யாருக்கும் கோண மாதிரி நாங்கள் தெரியல. இவங்களுக்கு அப்படி பார்த்தோம். உண்மையாக இருக்கிறாங்களாம், விசுவாசமாக இருக்கிறாங்களாம். காவல்துறைங்கிறது அவங்க வந்து மக்களுக்கான வேலைக்காரங்க. அவங்க ஸ்டாலின் அவர் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரன் இல்லை, உதயநிதி அவங்க வீட்டில் பண்ணையில் வேலை பார்க்குற வேலைக்காரன் இல்லை, மக்களுக்காக வேலை பார்க்க கவர்மெண்ட் அரசு அதிகாரிங்க. அவங்க நேர்மையாக நடந்துக்கணும். அது ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ சட்டத்தை காப்பாற்றணும், மக்களுக்கானவங்க காவல்துறை. இவங்களுக்கு அந்த அறிவே இல்லை. ஆளுங்கட்சி வரும்போது மட்டும் இப்படி இருப்பாங்க. நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம் வராரா, எங்களோட தலைவர் படத்தெல்லாம் பார்த்தா அவர் மனசு கோணிருமா. இவங்களுக்கு அவருக்கு மனசு கோணலை. அவர் அண்ணன் திரும்ப உயிராக நினைக்கிறாரு, ஒரே நேரத்தில் பேசுகிறாரு, இவரை தூக்கி பெருமை பேசுகிறாரு, இவர் அவரை பெருமை பேசுகிறாரு. அங்கே எந்த சிக்கலுமே இல்லை. எங்களை சிக்கலுக்கு உண்டாக்குறது இந்த காவல்துறை தான். இது தொடர்ந்து நடக்குது. இது அங்கே வந்து இங்கே நல்லா யோசனை பண்ணுங்க. அதை அடித்து கொண்டு வந்து தூக்கி நிப்பாட்டி பார்த்து அழகுபடுத்த, அது அவரு அதை பிடுங்கு திருப்பி வை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன ஆவான்? அவன் என்ன கண்டான்? என்ன சுகத்தை கண்டான்? அவன் என்ன எம்பியா எம்எல்ஏவா? அவன் என்ன மக்கள் பிரதிநிதியா? அவன் பெரும் பணக்காரனா செல்வந்தனா? அவன் அன்றாட உழைப்பை ரத்தத்தை செஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். நீ எதுக்கு அதை அசிங்கப்படுத்துகிற? அவன் சிஎம் சொன்னார் அவனுக்கு, டெப்டி சிஎம் சொன்னார் அவனுக்கு? இல்லை, இவங்க அப்படி ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறாங்களாம், பதறாங்க. இவங்க அப்படி பதறி எங்களோட பேனரை கெடுத்ததுனால, எங்கள் ஆளுங்க பதிலுக்கு சொல்லி சண்டை போட்டதுனால அவங்க உணர்ச்சிப்பட்ட நிலைமையில தான் அந்த பாடலில் வந்து அந்த திமுக பாடல் ஒழிச்ச நேரத்தில் எங்கள் தலைவர் பாடல் இல்லை அப்படின்ற அந்த சூடு, அந்த வேகம் குறையாத நிலைமையில தான் அந்த
உரசல். இந்த உரசலுக்கு முழுக்க முழுக்க காரணம் காவல்துறையினுடைய தவறான அணுகுமுறை தான். இது தொடர்ந்து நடக்குது. நாங்கள் தொடர்ந்து இவங்கள்ட்ட போராடிட்டு தான் இருக்கிறோம். என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புரியலை. இவங்களுக்கு விசிகா அப்படின்னாலே அவ்வளோ ஒரு வெறுப்பு என்னவா இல்ல, அது இருக்கு. காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. நீங்க முதல்வர் கவனத்துக்குலாம் கொண்டு போகலாம்ல. இது மாதிரி அடிநிலையிலலாம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களை வந்து ஒரு மோசமாக அணுக வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வந்து இருக்கு. ஒவ்வொரு உங்கள் துறையில ஒவ்வொரு தானே முறையும் கட்டுப்பாட்டுல கொண்டு இருக்கு போகிறோம், காவல்துறை. ஒவ்வொரு முறையும் சரி பண்ணுறோம், மறுபடியும் வச்சிடுறோமே. போராடி வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். பேனர் வச்சுட்டோம், சண்டை போட்டு வச்சுட்டோம். அப்போ அதுக்கு வந்து முதல்வரோ அதில் டெப்டி சிஎமோ அனுமதி கொடுக்காமல வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த போராட்டம் தானே. நாங்கள் தவிச்சது தானே. எங்களை வேதனைப்படுத்தினது தானே. நாங்கள் ரோட்டில் வந்து மறியல் பண்ணது தானே. இப்போ பாருங்கள், அங்கே அந்த பாடல் போடும்போது எதிர்ப்பு வந்து அதுதானே வெளில வருது. அப்போ எங்களை வந்து ஒரு கிளர்ச்சிக்காரங்களா, ஒரு வன்முறையாளரா, ஒரு புரியாத ஆளுங்களா, வேகமானவங்க அப்படின்னு கொண்டான அந்த பிம்பத்தை உருவாக்குற சூழ்நிலை யார்? இவங்க தானே. அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளும் எங்கள் மேலே வந்து ஏன் இவ்வளோ காண்டா இருக்காங்க, ஏன் இவ்வளோ சாதியாக இருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ வந்து அதிகார திமிரோடு இருக்காங்கன்றதை எங்களால் புரிஞ்சிக்க முடியல. அரசாங்கம் இதில் கூடுதல் கவனம் செலுத்தணும். குறிப்பாக தமிழகம் இதில் கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்காமல் பார்த்துக்கணுங்கிறது தான் முதல்வருக்கும் டெப்டி சிஎமுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.